அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத் ஃபக்கத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வல் ஃபுர்கானில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ثم لآتينهم من بين أيديهم ومن خلفهم ومن أيمانهم وعن شمائلهم ولا تجد أكثرهم شاكرين. صدق الله العلي العليم. وقال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات. صدق رسول كريم. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை, வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதல். காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் பித்தத்துகளை உண்டாக்குவது. ஒவ்வொரு பித்தத்தான காரியங்களும் வழிகேடுகள், அந்த வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது ஒவ்வொரு சொற்பொழிவின் ஆரம்பத்திலும் தனது சமூகத்திற்கு நினைவுறுத்தியதை இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களுடைய சிந்தனையிலும் ஆரம்பமாக்கி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். குர்ஆனை நாம் அணுகணும், குர்ஆன் நம்மளை சீர்திருத்தணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய மனசு தயாராக இருக்கணும். அந்த அடிப்படையில் முதல்ல தாழ்வும் பணிவும் அவசியம். அனுபவங்களை துளைத்துவிட்டு கருத்து சிந்தனை இல்லாமல் மலை போல் நொறுங்கிய உணர்வோடு அணுகணும். மலை அது முழுசாக இருக்கிற வரைக்கும் தான் மலைன்னு சொல்லுவோம். அது நொறுங்கிருச்சுன்னா அங்கே ஒன்றுமே இல்லைன்னு தான் சொல்லுவோம். அதே போல் தான் குர்ஆன் முன்னாடி நான் ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு தாழ்ந்து பணிந்து நாம் குர்ஆனை அணுக ஆரம்பிக்கணும். ரெண்டாவது முன்முடிவு. வாழ்க்கையில் பல்வேறு பிரச்சனைகள், சிந்தனைகள், சமூக பழக்க வழக்கங்கள்லாம் தடைகளை உருவாக்கும். அந்த தடைகளெல்லாம் உடைத்தெறிந்து தான் நம்ம என்ன செய்யணும்? குர்ஆனை அணுகணும். மூன்றாவது கவனத்தோடு அணுகணும். கவனத்தோடு எதை நம்ம படிக்கும்போது அதில் அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான் அப்படிங்கிறது புரியும். கவனம் இல்லாமல் படித்தா அதில் என்ன சொல்கிறான்னு, அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான்னு புரியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தோழர்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? குர்ஆனாகவே வாழ்ந்தார்கள். அவங்களுடைய குணமும் குர்ஆனாகவே இருந்தது. காரணம், அந்த நேரத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் வந்தால் அப்போ குர்ஆனுடைய வசனங்கள் இறங்கும். அவங்களுக்கு ஏதேனும் முடிவு தெரியலை, எப்படி முடிவெடுக்கணும்னு தெரியலை, அந்த நிலைமையில் அப்போ குர்ஆனுடைய வசனங்கள் இறங்கும். அப்பப்போ இறங்குனதுனால அவங்களுடைய வாழ்க்கை குர்ஆனாகவே இருந்துச்சு. ஆனால் நம்மகிட்ட மொத்தமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு அதை அதை எப்படி படிக்கணும்னு தெரியலை, அதை எப்படி புரிஞ்சுக்கிறணும்னு தெரியலை. அதனால் நம்ம ஆரம்பத்துலேருந்து நம்ம ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு கவனத்தோடு நம்ம படித்தோம்னா கண்டிப்பாக அது நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். குர்ஆனாகவே நம்முடைய வாழ்க்கை இருக்கும் இன்ஷா அல்லாஹ். ரெண்டாவது பின்பற்ற வேண்டும் என்ற உணர்வோடு படிக்கணும். உதாரணமாக நல்ல உணவு நம்மகிட்ட இருக்குது, நல்ல உணவு நம்ம சாப்பிட போகிறோம் அப்படிங்கிறப்போ என்ன செய்வோம்? நிதானமாக சாப்பிடுவோம். ரசித்து சாப்பிடணும். அப்படிங்கிறப்போ சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம செய்யக்கூடிய வேலைகளை எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் வந்து சாப்பிடுவோம். அதே போல் தான் குர்ஆனை நம்ம கவனிக்கிறது. பின்பற்ற வேண்டும் என்ற உணர்வோடு படிக்கணும். இது நான் என்ன செஞ்சேன்னா, ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து குர்ஆனை படிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். குறைந்தது 10 வசனங்களை ஆரம்பத்திலேருந்து படிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். அதே போல் அல்ஹம்துலில்லாஹ் சூரா பக்ராவுடைய ஆரம்ப வசனங்களை படித்தேன். அல்லாஹ் தஆலா அதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறான்? யார் வெற்றியாளர்கள்? இறை எச்சமுடையவர்கள் தான் வெற்றியாளர்கள். அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்கிறான். ரெண்டாவது நிராகரிக்கக்கூடியவர்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்லிட்டு அவர்களுக்கு மகத்தான வேதனையும் உண்டு அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். மூன்றாவது பிரிவினர் மனிதர்களில் சிலர் இருக்கிறார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்னா நாவால் தான் மொழிவாங்களே தவிர இதயத்தால் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள். இவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனையும் உண்டு என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இதை நம்ம முதல்ல வாழ்க்கையில் கொண்டு வந்துட்டு தான் அடுத்த வசனங்களை நான் வந்து படிக்கணும் அப்படின்னு முடிவெடுத்தேன். இன்ஷா அல்லாஹ் நாம் அனைவரும் அதே போல் பின்பற்ற அல்லாஹ் தஆலா கிருபை செய்வானாக. அடுத்ததாக குர்ஆனை நெருங்குவதற்கு எது தடையாக இருக்குதோ அந்த தடைகளை முதல்ல உடைத்தெறியணும்.
என்ன தடை? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அவங்க காலத்து மக்களை வந்து அல்லாஹ்வை வணங்குங்க என்று சொல்லாமல் அவர்கள் சிலைகளை வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதுக்காக அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எதையும் பார்க்க முடியாத, செவி ஏற்காத, உங்களுடைய அழைப்புக்கு பதில் கூறாத ஒன்றையா நீங்கள் வணங்குகிறீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய முதல் பிரச்சாரமே இப்படி தான் இருந்துச்சு. அதனால தான் அவங்க வெற்றி அடைந்தார்கள். இதே போல் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் அவங்களுடைய தந்தையே எதையும் செவி ஏற்காத, பார்க்காத ஒன்றையா நீங்கள் வணங்குகிறீர்கள் என்று அவங்களும் அதை தான் முதல்ல சொல்ல ஆரம்பித்தாங்க. அந்த தடைகளை ஃபஸ்ட்டு வந்து சொன்னாங்க. இதற்கு உதாரணமாக, செடி வந்து மண்ணுக்கு மேலே வரணும் அப்படின்னா அதுக்கு தடையாக இருக்கிறது என்னது? அந்த பூமியை விடித்து வரணும், அதுதான் தடை. பால் கெட்டு போகாமல் இருக்கணும்னா அதற்கு என்ன செய்யணும்? அந்த சட்டியை வந்து அந்த அழுக்கை வந்து நீக்கணும். அப்போ தான் அது பால் கெட்டு போகாமல் இருக்கும். அந்த அழுக்கு தான் தடை. சுபுகுக்கு நம்ம எழுந்திருக்கணும் அப்படின்னா தடையாக இருக்கிறது என்ன? இரவில் தாமதமாக தூங்குறது, அதிகமாக சாப்பிடுவது. அந்த தடைகளை நீக்கினாலே நம்ம சுபுகுக்கு எழுந்திருக்க முடியும். அதுதான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அதனை தூய்மைப்படுத்தி கொண்டவர் திட்டமாக வெற்றியடைந்து விட்டார். இன்னும் எவர் அதனை பாவத்தை கொண்டு கலங்கப்படுத்தி விட்டாரோ அவர் திட்டமாக நஷ்டமடைந்து விட்டார் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். அடுத்ததாக, எதையும் எதிர்பார்த்தோ நன்மை எதிர்பார்த்தோ நாம் என்ன செய்யக்கூடாது? குர்ஆனை அணுகக்கூடாது. நன்மை கிடைக்கும், அல்லாஹ்வை நெருங்குவதற்கு இது காரணமாக இருக்கும், நிறைய நன்மைகள் கிடைக்கும் என்பதற்காக இல்லாமல் குர்ஆனிய மனிதராக நாம் வாழ்வது தான் இலக்கு. அதை அடையணும். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்னமல் அஅமாலு பின்னியத், செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தே அமைகிறது. நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை தான் செய்வோம். நம்மளுடைய எண்ணம் எப்படி இருக்குதோ அதுக்கேற்றாப்புல தான் கூலி கிடைக்கும். ஒருத்தர் திருமணம் செய்வதற்காக ஹிஜ்ரத் செய்கிறார், அவருடைய எண்ணம் திருமணம் செய்வதற்காக இருந்தால் அதற்கான கூலி கிடைக்கும். ஒருவர் அல்லாஹ்வுடைய வழியில் போருக்காக செல்கிறார், அவருடைய எண்ணம் அல்லாஹ்வுக்காக இருந்தால் அதற்கான கூலி கண்டிப்பாக கிடைக்கும். இதை பற்றி அல்லாஹ் தஆலா தன் திருமறையில் கூறுகிறான், ஒருவர் ஹிஜ்ரத்து செய்யணும்னு நினைத்து அவர் இறந்து விட்டார் அப்படின்னா அதற்கு கூலி உண்டு. எவர் அல்லாஹ்வின் பாதையில் நாடு துறந்து செல்கிறாரோ அவர் பூமியில் அதிகமாக புகலிடங்களையும் செல்வ வசதியையும் பெற்றுக்கொள்வார். எவரேனும் தமது வீட்டை விட்டு அல்லாஹ்வின் பக்கமும் அவனுடைய தூதரின் பக்கமும் நாடு துறந்தவராக புறப்பட்டு பின்னர் அவரை மரணம் வந்தடைந்து விட்டால் அப்பொழுது அவருடைய நற்கூலி அல்லாஹ்வின் மீது திட்டமாக கடமையாகிவிட்டது. அல்லாஹ் மிக்க மன்னிக்கிறவனாகவும் மிக கிருபையுடையவனாகவும் இருக்கின்றான். மனிதன் அவன் முயற்சித்ததை தவிர வேறு கூலி கிடைப்பதில்லை என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். நம்முடைய எண்ணங்கள் சரியாக இருந்துச்சு, நம்முடைய எண்ணங்கள் நல்ல எண்ணமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதற்கான கூலி கண்டிப்பாக அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. குர்ஆனுடைய மனிதராக ஆகுவதற்கு தடைகளை உடைத்தெறியணும். அது மட்டுமல்லாமல் குர்ஆனை கற்றுக்கொள்வதின் ஆகச் சிறந்த வழி எது தெரியுமா? கற்றுக் கொடுப்பது தான். எனவே சகோதரிகளே, நாம் அனைவரும் குர்ஆனுக்கு முன்னாடி தாழ்ந்தவர்களாக முன்முடிவு கவனத்தோடு பின்பற்ற வேண்டும் என்ற உணர்வோடு கற்றுக்கொண்டு பிறருக்கும் எத்தி வைத்து அதை செயல்படுத்தக்கூடிய நன்மக்களாக நாம் அனைவரையும் ஆக்கியல் புரிவாராக. மேலும் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், மனிதர்களே, நிச்சயமாக அல்லாஹ்வின் வாக்கு உண்மையானதாகும். எனவே இவ்வுலக வாழ்க்கை உங்களை திண்ணமாக ஏமாற்றிவிட வேண்டாம். ஏமாற்றுகிறவனான ஷைத்தான் அல்லாஹ்வை விட்டு உங்களை திண்ணமாக ஏமாற்றிவிட வேண்டாம். நிச்சயமாக ஷைத்தான் உங்களுக்கு எதிரியாக இருக்கிறான். எனவே அவனை எதிரியாகவே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். தன்னை பின்பற்றும் கூட்டத்தினரை அவன் அழைப்பதெல்லாம் கொடுந்து விட்டெறியும் நரகவாசிகளில் உள்ளவர்களாக அவர்கள் ஆகுவதற்காக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்திலேருந்து மக்களை எப்படி வழிகெடுக்கணும் அப்படிங்கிறத நல்ல அனுபவம் உள்ளவனாக ஷைத்தான் இருக்கிறான். அதனால தான் அல்லாஹ் தஆலா 7வது அத்தியாயம் 17வது வசனத்தில்
பின்னர் அவர்களுக்கு முன்னாலும் பின்னாலும் தும்மல ஆத்தி என்னகும் பிறகு அவர்களை திண்ணமாக அவர்களிடம் நான் வருவேன். எப்படி? மிம்பைனி ஐதீஹிம் அவர்களுக்கு முன்னாலும், வமின் ஹல்ஃபியும் அவர்களுக்கு பின்னாலும், வ அன் ஐமானிஹிம் அவர்களது வலதுபுறத்திலும், வ அன் ஷமாயிலிஹிம் அவர்களது இடதுபுறத்திலும் திண்ணமாக நான் வருவேன். இன்னும் லா தஜிது நீ காணமாட்டாய் அக்தருகும் அவர்களின் பெரும்பாலானவர்களை ஷாக்கிரின் நன்றியாளர்களாக அவர்களின் அதிகமானவர்களை நீ காணமாட்டாய். இந்த வசனத்துக்கு முன்னால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள சஜிதா செய்ய சொல்லி ஷைத்தான் சொல்கிறான் அவங்கள. ஆனால் ஷைத்தான் என்ன செய்கிறான், நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோ களிமண்ணால் படைக்கப்பட்டவர்கள், அதனால் நான் சஜிதா செய்ய மாட்டேன் என்று சொல்லி ஷைத்தான் மறுக்கிறான். இது அல்லாஹ் என்ன சொல்கிறான், இவன் சொன்ன அந்த வார்த்தையை பெருமை என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அவன் சொன்ன இந்த ஒரு சொல்லால் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், விரட்டி அடிக்கிறான், தூக்கி எறிகிறான். நம்ம எவ்வளோ விஷயங்களை பேசுகிறோம், சொல்கிறோம், இதை பற்றிலாம் அல்லாஹ் தஆலாவிடத்தில் எவ்வளோ தண்டனை இருக்குது, எவ்வளோ பாவங்கிறது நம்மளுக்கு தெரியலை. காரணம் குர்ஆனை நம்ம வாசிக்காததுனால. குர்ஆனை நாம் வாசிக்க பாவத்திலிருந்து நாம் விலகுவோம், நன்மையான காரியங்களை அதிகமாக செய்வோம், நம்முடைய இறையச்சம் அதிகமாக ஆகும். அடுத்ததான் ஷைத்தான் நமக்கு முன்னாலும் சரி பின்னாலும் சரி இடதுபுறத்திலும் வலதுபுறத்திலும் சுற்றி இருக்கிறான். நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க நம்மளை திட்டுறாங்க, நம்ம மனசை காயப்படுத்துகிறாங்க, நம்ம சுற்றி உள்ளவங்க நம்மளை காயப்படுத்துகிறாங்க, நம்ம அண்டை வீட்டார் சொல்லாலும் செயலாலும் நம்மளை காயப்படுத்துகிறாங்க. அப்படிங்கிறப்போ அவங்க எல்லாரும் நம்மளுடைய விரோதி கிடையாது. ஷைத்தான் தான் அவங்கள அப்படி பேச வைக்கிறான். நம்முடைய மனசை காயப்படுத்துறதுக்கு ஷைத்தான் அந்த வழியை பயன்படுத்திக்கிறான். அதனால் நம்ம என்ன செய்யணும், நம்முடைய விரோதிகள் அவர்கள் அல்ல, ஷைத்தான் தான் நம்முடைய விரோதி அப்படிங்கிறத நம்ம மனசுக்குள்ளே வந்துருச்சுனாலே அவங்க பேசுகிற பேச்சு நம்மளுடைய மனசை பாதிக்காது. அடுத்ததான் இந்த வசனத்திற்கு பிறகு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யார் ஷைத்தானின் அடிச்சுவற்றை பின்பற்றுகிறார்களோ அவங்கள நரகத்தால் நிரப்புவேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நரகத்தில் நிரப்புவேன் என்று. அதனால் நம்ம ஷைத்தானுக்கு அதிகமாக மாறு செய்யணும். ஷைத்தானின் அடிச்சுவற்றை பின்பற்றி விடக்கூடாது. நம்ம ஷைத்தானை நம்ம பின்பற்றக்கூடாதுன்னா என்ன செய்யணும், குர்ஆனை அதிகமாக வாசிக்கணும். அதன் வாசிக்க நம்முடைய இறையச்சங்கள் அதிகரிக்க ஷைத்தானுக்கு நம்ம மாறு செஞ்சிரும். எனவே சகோதரிகளே, நம்ம அனைவரும் ஷைத்தானுடைய அடிச்சுவற்றை பின்பற்றி விடாமல் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை செவியேற்கக்கூடிய பின்பற்றக்கூடிய நன்மக்களாக நாம் அனைவரையும் ஆக்கியர் புரிவானாக. நம்மளுக்கு எந்த ஒரு கஷ்டங்கள் வந்தாலும் கவலைகள் வந்தாலும் மொபைலை எடுக்காமல் குர்ஆனை எடுப்போம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.